ஆக்டர் ரவிமோகனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்ட் அண்ட் சிங்கருமான சிங்கர் கெனிஷா பிரான்சிஸோட இந்த இன்டர்வியூ சோஷியல் மீடியா முழுசும் பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது அவங்க ரீசெண்டா கொடுத்திருக்க இன்டர்வியூல அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்களுக்கு நடந்த துரோகம், அவங்க சந்திச்ச பிரச்சனை உள்ளிட்ட பல விஷயங்களை வெளிப்படையா பேசியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ரவிமோகனும் அவங்க வாழ்க்கையில சந்திச்ச துரோகம், இனிமே யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசியிருந்தால இல்ல இப்ப கெனிஷா பேசியிருக்க இந்த விஷயமும் இப்ப சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது கெனிஷா ரீசெண்டா கொடுத்திருக்க இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 18 வயசுல மேரேஜ் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து பல பொண்ணுங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததால என்னை பல வழியில துன்புறுத்தினாரு, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு. அப்ப நான் பிரெக்னெண்டா இருந்தேன். ஒரு நாள் என் வயிற்றுல தம்பிள் சாலியை அடிச்சுட்டாரு. எனக்கு அப்போ 19 வயசு தான். வழியால கத்துனப்போ யாருமே என்னை தேடி வரல. விடிஞ்சதுக்கு அப்புறமா பெங்களூர்ல இருக்க ஸ்ட்ரீட்ல நான் தூக்கி வீசப்பட்டேன். ரத்தம் சொட்ட சொட்ட உதவி இல்லாத நிலையில இருந்த எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணவல்ல. அப்பதான் ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன். யாராவது உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி காத்திருக்காதீங்க. நெருக்கடியான நேரங்கள்ல கத்துறதுல எந்த பயனும் கிடையாது. அதே நேரம் ஓடி ஒளியறதுக்கும் முயற்சி பண்ணாதீங்க. உங்களை மாறி இருக்கவங்களுக்கு நீங்க தான் வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்றத நினைவுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு 23 வயசு இருக்கும் போதே என் அம்மா இறந்துட்டாங்க. அதை தொடர்ந்து என்னோட 27வது வயசுலயும் என்னோட அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ வரைக்கும் தனியா தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து இந்த உலகத்திலேயே கெனிஷாக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்னா யாரு, நீங்க யாரை நேசிக்கிறீங்க, யாரை காதலிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கண்டிப்பா நான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல அப்படி போய் சிக்கிக்கவும் மாட்டேன். அக்கா கிட்ட எல்லாம் இந்த பருப்பு சுத்தமா வேகாது, ஏன்னா நான் யாரையும் நம்பவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்டா சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து ரீசெண்டா கெனிஷா பத்தி வந்துட்டு இருக்க சர்ச்சைகள், அவங்கள பத்தி சோசியல் மீடியால என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, யார் வேணா என்ன வேணா பேசிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என்கிட்ட நிறைய திறமை இருக்கு, என்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து திருடிட்டு போக முடியாது. என்னோட திறமை எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும். அதை வச்சு நான் நல்லா சம்பாதிக்கிறேன். இப்போ மலையாளம், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு பல லாங்குவேஜ்ல வந்து நான் நிறைய கம்போசிங்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்கேயோ இருந்துகிட்டு யாரும் நான் ஜெயில இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா, நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு சந்தோஷமா படுத்து தூங்குவேன், டான்ஸ் ஆடுவேன், பாட்டு கேட்பேன். இதுக்கு மேல லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு என்ன வேணும்? என்னை பத்தி என்ன வேணா தப்பா பேசிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெனிஷா அப்படி சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்க, அவங்க வந்து இப்படி பிரேக் டவுன் ஆயிட்டாங்க, பிரேக்கப் பண்ணிட்டாங்க, இப்படி வந்த எல்லா விஷயமும் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ கெனிஷா கொடுத்திருக்க இந்த இன்டர்வியூ பலருக்கும் அதிர்ச்சியை கொடுக்குற வகையில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க.